வணக்கம் ஸ்ரீ போன்சாய் ஜோன். இன்றைக்கி நம்ம ரூட் ஓவர் ராக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், இருந்தாலும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிறது. இது ஒரு 6-7 மந்த்தாக என்கிட்ட இருக்கிறது. நான் அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பண்ணி வச்சேன். இது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இந்த பிளான்ட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். ராக் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ராக்காக செலக்ட் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஓடக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, சுண்ணாம்பு கல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த கல் இது ஓரளவுக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் irregular ஷேப்டாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் தான் நம்ம இதை எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஷேப் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் எப்படி ஷேப் பண்ணுறது அப்படிங்கிறது. நான் இப்போ அதையும் சொல்லிடுறேன். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா நான் பிரேம்னா தான், எல்லாமே பிரேம்னா தான் வச்சு இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பிளான்ட் வந்து சின்ன பிளான்ட்டு தான். இது சின்ன மினியேச்சர் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பிரேம்னா உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்தளவுக்கு திக்னஸ், இதோட கூடுதலாக வேணும் திக்னஸ்ஸு. இதோட கொஞ்சம் கூடுதலாக திக்னஸ் வேணும், இதோட ட்ரங்க்கோட திக்னஸ்ஸு. அப்படி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போவே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தது சின்னதுலேருந்தே. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்ல திக்னஸை நல்லா க்ரோ பண்ணிடுங்க. ஃப்ரேம்னா வந்து ஒரு 6 மந்த்து நல்லா க்ரோ பண்ணிட்டீங்கன்னா நல்லா திக்னஸ் நல்லா ஆயிரும். நல்ல பெரிய க்ரோ பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இது 1 இன்ச் விட்டு கட் பண்ணிடுங்க. நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்போம், 1 இன்ச் விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து 2 பிரான்ச்சஸ் வளரும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 2 பிரான்ச்சஸ் வளர்ந்துருக்கு. இந்த 2 பிரான்ச்சஸ் வளரும். இந்த பிரான்ச்சஸை மெயின் பிரான்ச்சஸ்ஸு. இது இவ்வளோ தூரம் வளர விட்டுருப்பேன். அப்புறம் நான் இங்கே கட் பண்ணிடுவேன். நான் அதே மாதிரி தான் இதையும் பாதி தூரம் வளர விட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போதே இதை கட் பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டே. அப்புறம் தான் இதை கட் பண்ணுவேன். இந்த சைடு ஒரு பிரான்ச் பேடிங் ஆயிரும். அதே மாதிரி தான் இங்கே கட் பண்ணதும் இங்கே 2 பிரான்ச் வந்துருக்கு. பார்த்தீங்களா, இந்த 2 பிரான்ச் வந்துருக்கு. பிரேம்னால ஒன்ஸ் கட் பண்ணிங்கன்னா அந்த லீஃப்க்கு இடையிலேருந்து 2 பிரான்ச்சஸ் வரும். அதனால தான் நம்ம பிரேம்னா வந்து நிறைய போன்சாய்க்கு யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதே தான் இதுவும் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு பிளான்ட் எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த டைமில் வந்து 2 டேஸ் வந்து நிழலில் வச்சிடணும் செடியை. இந்த செடி இப்போது நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன் 2 நாள் கழிச்சு, ஆனால் இந்த செடி வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்து நிழலில் வச்சிடணும். நிழலில் வச்சுட்டு வாட்டரிங் பண்ணக்கூடாது 2 டேஸ்க்கு. அப்போ தான் வந்து பிரான்ச்சஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த மாதிரி வாட்டரிங் அது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா அது வாட்டர் எடுத்துக்கிச்சு அப்படின்னா இந்த குச்சி உடையிறதுக்கு, இந்த பிரான்ச்சஸ் உடையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது எல்லா செடிகள்லேயும் அப்படி தான். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. நம்ம இதை ஃபுல்லாக எடுத்துடலாம். நம்ம எடுத்தாச்சு, இந்த பிளான்ட் எடுத்தாச்சு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதை கிரவுண்ட்லேருந்து எடுத்து இந்த பாட்டில் போட்டு வச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக போகணுங்கிறதுக்காக தான் இப்போ இதை வச்சுருக்கேன். இந்த மாதிரி கல் அதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கல் கொஞ்சம் இந்த மாதிரி இப்படி நிற்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கீழே ஏதாவது உடச்சி கிடச்சி அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது செட் பண்ணி பாருங்கள், எந்த பொசிஷனுக்கு இந்த செடி நல்லாயிருக்கு, எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். நல்லா ரூட்டு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் வைக்கணும்.
ரூட்டை ஓரளவுக்கு டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. நம்ம இப்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டோனுக்கு தகுந்த மாதிரி ரூட்டை செட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் ஒரு ரூட்டு. அப்புறம் பேக் சைடு இந்த இந்த பள்ளமாக இருக்கிற இதில் வந்து ரூட்டு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி. அப்புறம் இந்த சைடு ஒரு 3-4 சைடு வந்து ரூட் போகிற மாதிரி, அது அந்த ரூட்டுக்கு தகுந்த மாதிரியானதான் ஸ்டோனும் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வயர் வச்சு கட்டிக்கலாம். அப்போ தான் இதோட பொசிஷனில் இருக்கும். போன்சாய் வேறு யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வயரை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரூட் பாருங்கள், இந்த பள்ளத்துலேருந்து இறக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேச்சுரல் மாதிரி நம்ம இதை பண்ணணும். 2-3 டைம் செட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக என்ன பொசிஷனில் வச்சா நல்லாயிருக்குங்கிறது தெரியும், உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணிடுவீங்க, நீங்கள் வந்து எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி வச்சு என்ன பண்ண தெரியாமல் மண் போட்டு இது வரைக்கும் வச்சிடுறீங்க. அதை விட பெஸ்ட் ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி க்ரோ பேக்கில் இதை ஃபுல்லாக வச்சுட்டு இந்த கல் எல்லாமே சேர்த்து வச்சுட்டு இது வரைக்கும் மண் போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் இது வந்து மறுபடியும் ரூட்டெல்லாம் ஜென்ரேட் பண்ணி நல்லா வளரும். அப்புறம் ரூட் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த செடி பெரிய இந்த பிளான்ட் இருக்க மாதிரி செட் ஆகிடும். நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன், அதையும் ஷேப் பண்ணிடலாம் கையோட. செட் பண்ணியாச்சு. இந்தளவுக்கு க்ரோ பேக் எடுத்துக்கோங்க. பாருங்கள், கல்லோட சைஸும் இந்தளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. க்ரோ பேக்கில் சின்ன கொஞ்சம் மண் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோனை அப்படியே உள்ளே வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுருங்க. இதுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கோங்க சாயில். இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணியாச்சு. கல் இது கூட ஃபுல்லாக அந்த க்ரோ பேக்கில் மண் போட்டு இந்த ரூட்டுக்கு மேலே பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து மேலே இந்த லெவலுக்கு வந்து மண் போடணும். சாயில் நல்லா ஃபில் பண்ணிடுங்க. வாட்டரிங் டெய்லி பண்ணுங்கள். எப்போவுமே இந்த மாதிரி ரூட்லாம் எடுத்துகிட்டதுக்கப்புறம் லீஃபோட வந்து டீஃபோலியேட் பண்ணி விட்ருங்க. அப்போ எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நம்ம இந்த டைமுக்கு வந்து பிரேம்னா பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சர்வே ஆயிரும். அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. இப்போது இந்த பிளான்ட்டே நான் பண்ணி வச்சதை உங்களுக்கு காமிக்கிறேன். அதே தான் உங்களுக்கு இப்போ என்ன காமிச்சனோ அதே மாதிரி தான் பண்ணி வச்சுருந்தது. ஒரு 7 மந்த்துக்கு முன்னாடி நல்லா பெருசாகிடுச்சு. இதை நம்ம வந்து போன்சை பாட்டுக்கு மாற்றிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன ப்ரூனிங்லாம் பண்ணிடலாம், ஷேப் தகுந்த மாதிரி. நான் இந்த பிரான்ச்சஸ்லாம் ஏன் இவ்வளோ தூரம் அலோவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ட்ரங்க்கோட திக்னஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும். அதனால தான் நான் அலோவ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ட்ரங்க்கு கீழே இருக்கிற இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்து அலோவ் பண்ணிங்கன்னா ட்ரங்க்கோட திக்னஸ் வந்து அதிகமாகும். நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசாக அலோவ் பண்ணியிருந்த பிரான்ச்சஸ்ஸு, அதனால தான் ட்ரங்க் கொஞ்சம் பெருசாச்சு இந்த பிரேம்னாவுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ப்ரூன் பண்ணிடலாம்.
இந்த பிரேம்னாவோட இந்த கட் பண்ண ஸ்டிக்கையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பிளான்ட் உருவாக்கலாம் பிரேம்னாவில். ரொம்ப சிம்பிள். நீங்கள் சின்ன சின்ன கட்டிங்ஸாக இந்த மாதிரி கட்டிங்ஸாக போட்டு வச்சாலே போதும், ரொம்ப ஸ்பீடாக வந்துடும். எப்படி இதை க்ரோ பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரைனேஜ் ஹோல் இல்லாத ஃபுல்லாக மண் போட்டு வச்சுக்கோங்க. மண் போட்டு ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிக்கிங்க. ஓவர் வாட்டரிங் தான். அதில் ஒரு 3 days அப்படி கண்டினியூஸாக இருந்துச்சுனாலே ரூட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒரு 10 daysக்குள்ளே உங்களுக்கு புது பிளான்ட்டு உருவாயிடும். ரூட் ஜென்ரேட் பண்ணி அது டெவலப் ஆகிக்கும். இதுதான் இதோட ப்ரொபகேஷனு. ஓவர் முடிஞ்சு. இதான் இதோட ஷேப்பு. இது பார்த்தாலே தெரியும். இது ஆல்ரெடி வயர் பண்ணியிருந்தது. இப்போ தான் வயர் மார்க் உழுவும் ரிமூவ் பண்ணியிருந்தேன். வயர் மார்க்கெலாம் விழுந்துருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணியிருந்தேன். இது ஏன் விட்டுருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த இடம் ரொம்ப ஸ்பேஸாக இருக்கும். அந்த ஸ்டோன்லேருந்து மேலே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீளமாக போய் கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் இது அப்படி சின்னதாக ஒரு பேடிங் மாதிரி செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விட்டாச்சு. சின்னதாக பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு. இது இப்போ போன்சாய் பாட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். ஓகே, நம்ம இதை ஷேப் பண்ணியாச்சு. தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஷேப் பண்ணியாச்சு. எங்கிட்ட 2 பாட் இருக்குது போன்சாய் பாட்டு. கொஞ்சம் இது நீளமாக இருக்கிற பாட்டு, இது கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கும். ப்ராப்பரான ட்ரைனேஜ் ஹோல். நம்ம வந்து இந்த ஹைட்டாக இருக்க 2 பாட்டில் எது செட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா அது இந்த சாயிலேருந்து எடுத்து பார்த்தா தான் தெரியும் இந்த ரூட் எப்படி இருக்குது, இந்த ஸ்டோன் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எந்த பாட்டில் வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்குவோம். இது வெர்மி கம்போஸ்ட்டு எல்லாம் யூஸ் பண்ண சாயில் தான். ரொம்ப நல்ல சாயில் இது. ஸோ இதவே திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மண்ணெல்லாம் எடுத்தாச்சு. இவ்வளோ வேர் நல்லா ரூட் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த கேர்வ்லாம் ரொம்ப நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டோன் இவ்வளோ தான். இந்த ஸ்டோனு ரூட்டு தான் இருக்குது. கொஞ்சம் சின்ன சின்ன ரூட்லாம் மட்டும் ப்ரூன் பண்ணிக்கலாம். மெயின் ரூட்டை வந்து இதெல்லாம் மெயின் ரூட்ஸ், இதெல்லாம் கட் பண்ண வேணாம். வளரும், என்னென்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான். ஓகே, நம்ம இந்த பாட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்று கொஞ்சம் இந்த ஹைட் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த பாட்டில் வந்து தெரியாது அவ்வளோக்கா. ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரைனேஜ் ஹோலு இந்த மாதிரி மெஷ் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற சாயில் வெளியே வராது வாட்டரிங் பண்ணும்போது. இந்த மாதிரி வயர் யூஸ் பண்ணிக்கிங்க, இன்னொரு வயரு. ஏன்னா அந்த ஸ்டோன் வைக்கிறோம்ல இங்கே, அப்போ வந்து இந்த ஸ்டோன் ஆடாமல் இருக்கும். செடி வைக்கும்போதும் அப்படித்தான் நீங்கள் பண்ணணும். இந்த இடத்துல இந்த வெளியே இந்த மாதிரி வயரிங் எடுத்து, இந்த வயர் எடுத்து நீங்கள் மண் போட்டதுக்கப்புறம்
மேலே பிளான்ட் வைக்கும்போது ரூட்டை வந்து டைட் பண்ணி கட்டணும். அப்போ தான் நம்ம பிளான்ட்டை எடுத்தாலும் போன்சாய் பட்டோட வரும், இல்லைன்னா அது காற்றுக்கு ஆடி டிஸ்டர்ப் ஆயிரும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த ஃப்ரண்ட் வியூ எப்படி என்னன்னு பார்த்துக்குங்க. எனக்கு வந்து இதுதான் என்னோடய சைடுலேருந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூ. இப்போ நான் இந்த மாதிரி தான் வைக்க போகிறேன். எந்த மாதிரி பொசிஷன் வேணும்னு பார்த்துக்குங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சாயில் ப்ரெஸ் பண்ணி போட்டுக்குங்க. இப்படி பண்ணிங்கன்னா அந்த கேப்ல எல்லாம் ஃபில் ஆயிடும். ஓகே, நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பாட்டில் வச்சாச்சு. நான் இந்த ஷேப்பில் வச்சுருக்கேன், பட் கொஞ்சம் வயர் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் பெண்ட் பண்ணணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.